வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பாடம் பிரீடிங் அண்டு பயோடெக்னாலஜி. பிரீடிங் அண்டு பயோடெக்னாலஜியில் கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மியூட்டேஷன் பிரீடிங், அதாவது மியூட்டேஷன் பிரீடிங் அப்படின்னு. இப்போ அதாவது சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் சடுதி மாற்ற பயிர் பெருக்கம். The mutation breeding. Mutation is defined as the sudden heritable changes in the nucleotide sequence of DNA in an organism. ஒரு ஆர்கானிசத்தோட டிஎன்ஏல நியூக்ளியோடைடு சீக்வன்ஸில் பரம்பரை மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடியது. அதான் மியூட்டேஷன். மியூட்டேஷனுங்கிறது சடன் சேஞ்சஸ், மாற்றங்களை உண்டாக்கும். ஸோ அதனால் இது வந்து இட் இஸ் ஏ ப்ராசஸ் பை விச் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் ஆர் கிரியேட்டட். ஸோ விச் இன் டர்ன் பிரிங்ஸ் அபவுட் த சேஞ்சஸ் இன் த ஆர்கானிசம். அதனால் இந்த ஆர்கானிசத்தில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது. ஸோ திஸ் ஆர்கானிசம் அண்டர்கோ மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு அதனால் அது வந்து திடீர் மாற்றத்துக்கு உள்ளான விலங்கினம். ஸோ அதனால் அதை மியூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஒரு உயிரினத்தோட டிஎன்ஏவின் நியூக்ளியோடைடு வரிசையில் திடீரென ஏற்படும் பாரம்பரியத்துக்கு உட்பட்ட, அதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெரிடபிள் சேஞ்ச். ஹெரிடபிள் சேஞ்சுனா பாரம்பரியத்துக்கு உட்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துனதுனால இந்த மரபியல் வேறுபாடுகளை உண்டாக்குது. அப்போ இந்த மரபியல் வேறுபாடுகள் உயிரினங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய செயலை தான் அந்த மியூட்டேஷன் பிரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சடுதி மாற்றமுற்ற உயிரினம். இதில் பாருங்கள், காமா கார்டன் அப்படின்னு சொல்லுவோம். காமா கார்டன் ஆர் அட்டாமிக் கார்டன் இஸ் ஏ கான்செப்ட் பாப்புலரைஸ்டு ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்ட் வார் ஃபார் த பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஃபார் க்ரோப் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது இந்த அட்டாமிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அட்டாமிக் அதாவது அணுசக்தி ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அணுசக்தி ஆற்றலை வந்து க்ரோப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதாவது பயிர் பெருக்கத்துக்காக அதாவது நிறையா அந்த அட்டாமிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி பயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்துறது, அதாவது சடுதி மாற்றத்தை தூண்டுதல். அப்போ இதில் கோபால்ட் 16 மற்றும் cesium 137 இருந்து காமா கதிர்கள் பயிர் தாவரங்களில் விரும்பத்தக்க சடுதி மாற்றங்களை உண்டாக்குது. அப்போ அந்த சடுதி மாற்றங்கள் மூலமாக அந்த பயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்துறது, அதான் குரோப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்டியூஸ் டிசரபிள் மியூட்டேஷன்ஸ் இன் க்ரோப் பிளான்ட். வளரக்கூடிய அந்த பிளான்ட்டுகளில் நம்ம விரும்பத்தகுந்த ஒரு மாற்றத்தை அதில் ஏற்படுத்துது. அதன் மூலமாக அதுலேருந்து நம்மளுக்கு கெயின். அதான் அந்த ஃபேக்டர்ஸ் விச் இன்டியூஸ் த மியூட்டேஷன்ஸ் ஆர் நோன் அஸ் மியூட்டேஜென்ஸ் ஆர் மியூட்டோஜெனிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். மியூட்டோஜெனிக் ஏஜென்ட்ஸ், சடுதி மாற்றத்தை தூண்டும் காரணிகள். அப்போ இந்த சடுதி மாற்றத்தை தூண்டக்கூடியதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் மியூட்டேஷன்ஸ், இன்னொன்று வந்து கெமிக்கல் மியூட்டேஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் மியூட்டேஷன்ஸ் மீன்ஸ் ரேடியேஷன்ஸ். இப்போ ரேடியேஷன்ஸ் லைக் எக்ஸ்ரேஸ், ஆல்பா பீட்டா gamma rays and UV rays and temperature etc which induce the mutations is called physical mutation. அப்போ இது வந்து இயற்பியல் காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். சடுதி மாற்ற தூண்டிகள், அதான் இயற்பியல் காரணிகள் என்னென்ன அப்படின்னா அதாவது ரேடியேஷன்ஸ் லைக் எக்ஸ்ரே, ஆல்பா பீட்டா அண்டு கம்மா ரேஸ், யூவி ரேஸ், டெம்பரேச்சர்ஸ், இதெல்லாம் ஃபிசிக்கல் மியூட்டேஷன்ஸ், வெப்பநிலை அது எல்லாம் ஏற்படுத்துது. அதே மாதிரி நெக்ஸ்ட் கெமிக்கல் மியூட்டேஷன் அப்படிங்கிறது பயிர்களில் சடுதி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது, அதில் வேரியேஷனை கொண்டு வரக்கூடியது. அப்போ கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் தட் இன்டியூஸ் த மியூட்டேஷன்ஸ் ஆர் கால்டு கெமிக்கல் மியூட்டேஜன்ஸ். அது எக்ஸாம்பிள் மஸ்டர்டு கேஸ், அதாவது கடுகு வாயு அப்படின்னு சொல்லுவோம். மஸ்டர்டு கேஸ் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து நைட்ரஸ் ஆசிட், நைட்ரஸ் அமிலம், நைட்ரஸ் அமிலம். இது ரெண்டுமே அதான் that utilizations of induced mutations in crop improvement. ஸோ இது வந்து இந்த மஸ்டர்டு கேஸ், நைட்ரஸ் ஆசிட், இது ரெண்டும் வந்து மியூட்டேஷனை தூண்டும். இன்டியூஸ்டு மியூட்டேஷன் தூண்டி அந்த வளர்ச்சி, பயிர் வளர்ச்சியை இம்ப்ரூவ் பண்ணும். அதான் க்ரோப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் கால்டு மியூட்டேஷன் பிரீடிங். அதுதான் மியூட்டேஷன்ஸ் பிரீடிங். அப்போ அந்த மியூட்டேஷனுங்கிறது பயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கான சடுதி மாற்றத்தை தூண்டுதல். அப்போ அந்த மியூட்டேஷன் பிரீடிங்கோட அச்சீவ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி மியூட்டேஷனை ஏற்படுத்தி ஒரு சடன் சேஞ்சஸ், இந்த எக்ஸ்ரேஸ், ஆல்பா பீட்டா கம்மா ரேஸ், இது அதே மாதிரி இந்த மஸ்டர்டு கேஸ், கெமிக்கல் மியூட்டேஷன்ஸ், இது ரெண்டுமே இதன் மூலமாக இதெல்லாம் ஏற்படுத்தி குரோப்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. அது எப்படி, அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா மியூட்டேஷன் பிரீடிங். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் சர்பதி சோனரா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வீட்டு
சர்பதி சொனரா பீட் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் சோனரா 64 பை யூசிங் காமா ரேஸ். இங்கே பார்த்தோம்ல எக்ஸ்ரேஸ் ஆல்பா பீட்டா காமா ரேஸ். இதில் இந்த காமா ரேஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதாவது சர்பதி சொனரா அப்படிங்கிற ஒரு பீட் ரகத்தை புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அது எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த பீட் அப்படின்னா சோனரா 64. இதிலேருந்து சர்பதி சோனராங்கிற ஒரு பீட்டு கோதுமை ரகத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதான் சர்பதி சோனரா பீட் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் சோனரா 64 பை யூசிங் காமா ரேஸ். இப்போ அதுலேருந்து ஒன்று கிடைச்சது. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன்று அட்டாமிட்டா 2 அப்படின்னு சொல்லுவோம். அட்டாமிட்டா 2 ரைஸ். இது வந்து ஒரு ரைஸ் விச் இஸ் சலைன் டாலரன்ஸ் அண்டு பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த அட்டாமிட்டா 2 ரைஸ் அப்படிங்கிறது உவர்த்தன்மையை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடியது. உவர்த்தன்மையை தாங்கிக் கொள்ளக்கூடியது. அதே மாதிரி தீங்குயிர் எதிர்ப்பை பெற்றது. உவர்த்தன்மையை தாங்கும் திறன் மற்றும் தீங்குயிர் எதிர்ப்பு தன்மையை பெற்றது இந்த அட்டாமிட்டா 2 அப்படிங்கிற அரிசி ரகம். அதே மாதிரி இந்த மியூட்டேஷன் ப்ரீடிங், அதாவது அதில் சடுதி மாற்றத்தை ஏற்படுத்தி கிரவுண்ட் நட்டில் அந்த ஓடு வந்து இன்னும் திக்காக கொண்டு வரலாமா. அதான் கிரவுண்ட் நட் வித் திக் செல்ஸ். இதெல்லாம் அதோட அச்சீவ்மெண்ட்ஸ். இந்த திக் செல்ஸ் வர்ற மாதிரிலாம் அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி சோனரா 64 அப்படிங்கிற ஒரு வீட் வெரைட்டிலேருந்து சர்பதி சோனரா அப்படிங்கிற ஒரு ரகத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பை யூஸிங் காமா ரேஸ். அந்த காமா ரேஸை யூஸ் பண்ணி இதெல்லாம் அதோட அச்சீவ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஹைப்ரிடைசேஷன், அதாவது கலப்பினமாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்ரிடைசேஷன் மே பி டிஃபைன்ட் as the process of crossing two or more type of plants for bringing the desired characters together into one progeny is called hybrid. அப்போ கலப்பினமாக்கம் எப்படி கலப்பு பண்ணுறாங்க அப்படின்னா கிராசிங் ஓவர் 2 அல்லனா அதுக்கு அதிகமாக 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட வகை தாவரங்களை கலப்பு செய்யுது. அதாவது டிசைர்டு கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ண விரும்பத்தகுந்த பண்புகளை பெறுறது தான் கலப்புயிரி அப்படின்னு சொல்லுவோம். அதான் டிசைர்டு கேரக்டர்ஸ் டுகெதர் into one progeny is called hybrid. Hybrid is a superior in one or more character to both parent. அப்போ இந்த கலப்புயிரி அப்படிங்கிறது அதாவது ஒரே சந்ததியில் கொண்டு வரும் செயல்முறை. கலப்புயிரியானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகளில் 2, அதாவது பெற்றோரை விட இந்த மேம்பட்டதாக காணப்படும். அதான் ஹைப்ரிட் இஸ் சுப்பீரியர் இன் ஒன் ஆர் மோர் கேரக்டர்ஸ் டு போத் பேரண்ட்ஸ். இந்த 2 பேரண்ட்டை விட இந்த கலப்புயிரி அப்படிங்கிறது ஹைப்ரிட் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும். அதான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவோம். அதோட இந்த பேரண்ட்டை விட தரமாக இருக்கும் இந்த கலப்புயிரி. ஹைப்ரிடைசேஷன் கலப்பினமாக்க செய்தல். ஸோ இந்த ஹைப்ரிடைசேஷன் இஸ் த காமன் மெத்தட் ஆஃப் கிரியேட்டிங் ஜெனட்டிக் வேரியேஷன் டு கெட் இம்ப்ரூவ்டு வெரைட்டிஸ். அப்போ இதில் வந்து சில அதாவது மரபியல் வேரியேஷன், அதாவது மரபியல் மாறுபாடுகளை அதில் ஏற்படுத்தி சில வெரைட்டிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, இம்ப்ரூவ் பண்ணுறது. அதான் மரபியல் வேறுபாடுகளை ஏற்படுத்தி மேம்பட்ட ரகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பொதுவான முறை அப்படிங்கிறது தான் ஹைப்ரிடைசேஷன். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஜெனட்டிக் வேரியேஷன். ஜெனட்டிக் வேரியேஷனை கிரியேட் பண்ணி ஒரு அதாவது முறையான மேம்பட்ட வகை ரகங்களை உற்பத்தி செய்தல். அடுத்து வந்து ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது ட்ரீட்டிகேல். அதில் வந்து ட்ரீட்டிகேல் அப்படின்னு சொல்லுவோம். இதான் மனிதன் மேன்மேடு சீரியல்ஸ், ஒரு தானியம் மேடு சீரியல், ஃபஸ்ட்டு மேன்மேடு சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீட்டிகேல் இஸ் த ஃபஸ்ட்டு மேன்மேடு சீரியல்ஸ் ஹைப்ரிட். இதுதான் ஃபஸ்ட்டு கலப்பினமான ஒரு ரகம். ஸோ இட் இஸ் அப்டைன்டு பை கிராசிங் வீட். இது இப்போ எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா வீட்டு கோதுமை ரகம் ட்ரீட்டிகம் டியூரம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் 2n = 28 அண்டு ரை இன்னொன்று ரை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வீட்டு வெரைட்டி ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ட்ரீட்டிகம் டியூரம் அப்படிங்கிறது ஒன்று, அது 2n 2 நியூக்ளியஸ் = 28. இன்னொன்று வந்து ரை அப்படிங்கிறது சீகேல்ஸ் சீரியல்ஸ். இது 2n = 14 2n =. ஸோ த ஃபஸ்ட்டு F1 ஹைப்ரிட் இஸ் ஸ்டெரைல் 2n = 21. F1 அப்படிங்கிறது ஸ்டெரைல், அதாவது ஃபஸ்ட்டு கலப்புயிரி அப்படிங்கிறது வளமற்றது, அதாவது ஸ்டெரைல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கலப்புயிரி வளமற்றது. F1 ஹைப்ரிட் இஸ் ஸ்டெரைல் 2n = 21. தென் த குரோமோசோம் நம்பர் இஸ் டபுள்டு using colchicine and it becomes a haploid triticales 2n = 24. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன் அப்படிங்கிறது வளமற்றது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிராசிங் பண்ணாங்க. இதான் த குரோமோசோம் நம்பர் இஸ் டபுள்டு 2.
ஸோ அதை வந்து கால்சிசின்ங்கிறத யூஸ் பண்ணி கலப்பு யூரியா பயன்படுத்தினாங்க. பிகம் ஹேப்ளோப்ளாய்டு ட்ரீட்ரிகேல்ஸ், அதான் 2n = 40. இதில் வந்து கால்சிசினை பயன்படுத்தி குரோமோசோமை ரெண்டாக்கி, அதான் டபுள்டு யூசிங், ரெண்டாக்கி மேம்பட்ட வகை, அதாவது இரட்டைப்படை செய்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ட்ரீட்ரிகேல் அப்படிங்கிறது. 2n = 42 டபுள்டு குரோமோசோம். அதான் இப்போ ஃபஸ்ட் ஒன் F1 ஹைப்ரிட் அப்படிங்கிறது வளமிக்கதாக இருந்தது. F1 ஹைப்ரிட்ஸ் அப்படிங்கிறது வளமிக்கதாக இருந்தது. அதுக்கப்புறம் குரோமோசோம் நம்பரை இரட்டிப்படைய செய்து இந்த கால்சிசினை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணது தான் இந்த ட்ரீட்ரிகேல். 2n = 42 ஹெக்ஸாப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெக்ஸாப்ளாய்டு. ஸோ நெக்ஸ்ட் the cycle of growth, rising and selection continues till the plant with the desired characters are finally obtained. அப்போ இந்த கிராசிங் அப்படிங்கிறது, அந்த செலெக்ஷன் தேர்ந்தெடுத்தல் மற்றும் பயிர் பெருக்கம் அப்படிங்கிறது, இந்த சுழற்சி அப்படிங்கிறது விரும்பத்தக்க பண்புகளை வந்து நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் தொடரும், அதாவது தொடர்கிறது. அதாவது the development of new varieties is long term process. அதாவது புதிய வகை தாவரங்கள், புதிய வகை அந்த பயிர்களை கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம், ஒரு நீண்ட தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்டுபிடிக்கிறதுங்கிறது the development of new varieties is a long term process. So two main aspects of hybridization to combine the character of two plants in one plant are utilized hybrid vigor அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம அந்த ஹைப்ரிடைசேஷனுக்கு வந்து மெயினாக ரெண்டு எடுத்துக்கிறோம், ரெண்டு கேரக்டர், அதாவது ரெண்டு பிளான்ட்டை ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறோம். அதான் ஃபஸ்ட்டு ஒன், ரெண்டு தாவரங்களை ஒன்றிணைப்பது, அதே மாதிரி அதோட கலப்பின வீரியத்தை பயன்படுத்துவது தான் கலப்பினமாக்கல். ரெண்டு தாவரங்களை ஒன்றிணைத்து அதோட கலப்பின வீரியத்தை, அதான் அதை ஹைப்ரிட் வீகர் அப்படின்னு சொல்லுவோம். அதான் இந்த ஹைப்ரிடைசேஷனோட முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க, முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அனிமல் பிரீடிங், அதாவது விலங்கின கலப்பு. இப்போ அந்த பயிர் வகை கலப்புங்கிறது பார்த்தோம். இன்னொன்று வந்து விலங்கின கலப்பு. A breeding is a group of animals of common origin with a species that has certain distinguishing characters that are not found in other members of the same species, like general appearance and other striking skills. அதாவது சேம் ஸ்பீசிஸ், ஒரே சிற்றினத்துக்குள்ளேயே ஒரு பேரண்ட்டுக்கிட்டேருந்து, ஒரு பொது மூதாதையர்கிட்ட இருந்து தோன்றிய விலங்குகளோட குழு தான் அந்த இனம், அப்படி ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் எ பிரீட் இஸ் எ குரூப் ஆஃப் அனிமல்ஸ். அந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸ்லேருந்து, அதாவது காமனாக ஏ ஸ்பீசிஸ் இனம் தோன்றுறது, அதாவது ஆரிஜின் வித் எ ஸ்பீசிஸ் தட் ஹேஸ் எ சர்டன் டிஸ்டிங்விஷிங் கேரக்டர்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் த அதர் மெம்பர்ஸ். அதாவது சேம் ஸ்பீசிஸ் அந்த சிற்றினத்துக்குள்ளே தான் காணப்படும். ஸோ லைக் இதுதான் ஜெனரல் அப்பியரன்ஸ் அண்டு அதாவது குறிப்பிடத்தக்க பண்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிரீடிங் அப்படிங்கிறது இன்வால்வ்ஸ் மேட்டிங் பேரண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஈச் ஹேவிங் சம் டிசைர்டு ட்ரையர்ஸ் விச் ஆர் பாஸ்டு இன்டு த ஆஸ்பிரிங். அப்போ பிரீடிங் அப்படிங்கிறது மேட்டிங் பேரண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், அதாவது டூ பேரண்ட்ஸ், அதாவது மேட்டிங் பேரண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், சிறந்த பண்புகளை கொண்ட வெவ்வேறு வகையான பெற்றோர்களை கலப்பு செய்து விரும்பத்தக்க பண்புகளை அடுத்த தலைமுறைக்கு, அதாவது கடத்தப்படுவதாகும். அதான் பிரீடிங் இன்வால்வ்ஸ் மேட்டிங் பேரண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். அதான் மேட்டிங் இனப்பெருக்கம் செய்கிறது, அதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை உருவாக்குறது. ஸோ ஈச் ஹேவிங் சம் டிசைர்டு டயர்ஸ், ரெண்டுமே விரும்பத்தகுந்த பண்புகள், சிறப்பான பண்புகள்ங்கிறது காணப்படும். ஸோ அதுலேருந்து அடுத்த அதோட ஆஸ்பிரிங்க்கு கடத்தப்படுதல், அதான் சொல்ல தகுந்த பண்புகள் கடத்தப்படுதல். அப்போ இதோட அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் அது என்ன அப்படின்னா, விலங்கின வகை பெருக்கத்தின் நோக்கங்கள் அப்படின்னா, அனிமல் பிரீடிங் எய்ம்ஸ் டு இம்ப்ரூவிங் த ஜீனோடைப் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் டு இன்க்ரீஸ் தேர் ஈல்ட் அண்ட் இம்ப்ரூவ் த டிசரபிள் குவாலிட்டிஸ் டு ப்ரொடியூஸ் மில்க், எக் அண்ட் மீட். இப்போ அந்த ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பார்த்ததில் பயிர் பெருக்கம் அப்படிங்கிறது அந்த குரோப்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்தோம். அதாவது ஃபிசிக்கல் மியூட்டேஷன், அப்புறம் என்ன கெமிக்கல் மியூட்டேஷன்ஸ், இது அப்புறம் வந்து ஹைப்ரிடைசேஷன், கலப்பியூர், இதெல்லாம் வந்து அதுலேருந்து ஈல்டிங் அதிகமாக கிடைக்கிறதுக்காக பண்ணுது. அதே மாதிரி தான் இந்த அனிமல் ப்ரீடிங் அப்படிங்கிறது இனக்கலப்புங்கிறது எதுக்காக அப்படின்னா, மெயின் அனிமல்ஸ் ப்ரீடிங் எய்ம்ஸ் டு இம்ப்ரூவிங் த ஜீனோடைப், அதோட அந்த ஜீனை மாற்றி, அதாவது வீட்டு விலங்குகளோட அந்த ஜீனை மாற்றி அதுலேருந்து ஈல்டிங் அதிகமாக கிடைக்கிறது, இன்க்ரீஸிங் தி ஈல்டு அண்ட் இம்ப்ரூவ் த டிசரபிள் குவாலிட்டிஸ்,
நம்மளுக்கு விரும்பத்தகுந்த அந்த குவாலிட்டிஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மில்க்கு, எக்கு, மீட்டு, மாமிசங்கள், முட்டை, மில்க்கு, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பால், இதெல்லாம் நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஹைப்ரிடைசேஷன், அதாவது அனிமல் ப்ரீடிங் அப்படிங்கிறத பண்ணுறோம். ப்ரீடிங் அப்புறம் இனக்கலப்புங்கிறது இதனால தான் செய்கிறோம். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள், அதாவது ஈல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ப்ரொடியூஸ்டு மில்க்கு, எக்கு, மீட்டு, இதுக்காகத்தான் இந்த விலங்கின கலப்புங்கிறது பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து ஒரே இனத்தை சேர்ந்த அப்படின்னு சொல்லுவோம். வென் ப்ரீடிங் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் அனிமல்ஸ் ஆஃப் த சேம் பிரீட், ஒரே இனம். ப்ரீடிங் அப்படிங்கிறது ஒரே இனத்தை சேர்ந்த தொடர்புடைய, அதாவது விலங்குகளுக்கிடையே நடைபெறக்கூடிய கலப்பு, அதாவது உட்கலப்புன்னு சொல்லுவோம். இன்பிரீடிங், அவுட் பிரீடிங். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்பிரீடிங்? வாட் இஸ் மீன் இன்பிரீடிங் கேட்பாங்க, இல்லைன்னா டிஃபரன்ஸ் கேட்பாங்க. அப்போ இன்பிரீடிங் அப்படிங்கிறது சேம் ஸ்பிரீடு, ஒரே இனத்தை சேர்ந்த விலங்கினங்களுடைய கலப்பு. அதான் வென் ப்ரீடிங் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் அனிமல்ஸ் ஆஃப் த சேம் பிரீட், இட் இஸ் கால்டு இன்பிரீடிங். அதே மாதிரி வேற இனத்தோட கலப்பு செய்து கிராஸ் பிரீடிங் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பிரீட், கிராஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் breeds is called outbreeding. அப்போ வாட் இஸ் மீன் இன்பிரீடிங் அப்படின்னா சேம் breed. The breeding takes place between animals of the same breed, that is called inbreeding. So next, outbreeding means the cross between different breeds. The cross between different breeds, that is called outbreeding. Outbreeding அப்படின்னு சொல்லணும். இதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். breed அதான் breedங்கிறது நம்ம பார்த்தது. அதாவது இப்போ இன்பிரீடிங் உட்கலப்பு அப்படிங்கிறது அதான் சேம் பிரீடு அப்படின்னு பார்த்தோம்ல. உட்கலப்பு அப்படிங்கிறது சேம் பிரீடு. அதாவது இன்பிரீடிங் ரெஃபர்ஸ் டு மேட்டிங் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸ் வித்தின் த சேம் பிரீடு ஃபார் அபவுட் 4 to 6 ஜெனரேஷன். அதாவது க்ளோஸ்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லுவோம், நெருங்கிய தொடர்புடைய ஒரே இனத்தை. அதை தான் நம்ம இப்போ இன்பிரீடிங் அப்படிங்கிறது சேம் பிரீடுன்னு பார்த்தோம்ல. ஒரே இனத்தை சேர்ந்த தலைமுறைகளுக்கு இடையே 4லேருந்து ஒரு 5 தலைமுறைக்கு கலப்பு செய்து அதுலேருந்து அந்த சுப்பீரியர் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறது, உயர்தரமான ஒன்று. அதாவது சூப்பர், இப்போ 2 தான் கிராஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா சுப்பீரியர் மேல்ஸ் அண்டு சுப்பீரியர் ஃபீமேல்ஸ் ஆஃப் த சேம் பிரீட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு அண்டு மேட்டட் இன் பேர்ஸ். அதை கண்டுபிடிச்சு அதிலே சுப்பீரியர் மேல் அண்டு சுப்பீரியர் ஃபீமேல்ஸ் ஆஃப் த சேம் பிரீட், ஒரே இனத்தை சேர்ந்த விலங்கினங்களுக்குடைய கண்டுபிடித்து அதை வந்து இனப்பெருக்கம் செய்ய வைக்கிறது. அதான் மேட்டட் இன் பேர்ஸ். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் த அக்குமுலேஷன் ஆஃப் சுப்பீரியர் ஜீன்ஸ். அப்போ அதன் மூலமாக அதுலேருந்து மிக ஜீனை பெறுறது. ஸோ அடுத்து அதுலேருந்து விரும்பத்தங்காத அந்த ஜீனை வந்து நீக்குதல், அதான் எலிமினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் விச் ஆர் அன்டிசரபிள், அதான் கொடுத்துருக்காங்க. இட்டுக்கு அதப்போ என்ன பண்ணுறோம், அந்த சேம் ஸ்பிரிட்ஸ்களே கலப்பு செய்யும் பொழுது அது எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அக்குமுலேஷன் ஆஃப் சுப்பீரியர் ஜீன்ஸ். அதில் உள்ள அந்த சுப்பீரியர் ஜீன்ஸை கண்டுபிடிச்சிக்குருவோம். அதே மாதிரி அதில் வந்து விரும்பத்தகாத ஜீனை வந்து எலிமினேட் பண்ணிடுவோம். அதான் எலிமினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் விச் ஆர் அன்டிசரபிள். அப்போ டிசரபிள் அப்படிங்கிறது சுப்பீரியர் ஜீன், அன்டிசரபிளை வந்து எலிமினேட் பண்ணிடுறோம். ஸோ அது எப்படி அப்படின்னா அதில் ஒன்று கொடுத்துருக்காங்க, கிசர்டேல். கிசர்டேல் இஸ் எ நியூ பிரீட் ஆஃப் சீப். அது வந்து டெவலப்டு இன் பஞ்சாப் பை கிராசிங் பைகானரி மேக்ரா அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பிகானரி மேக்ரா, பிகானரி அப்படின்னு சொல்லுவோம். செம்மறி ஆட்டினம், அதாவது அந்த கிசர்டேல் அப்படிங்கிறது செம்மறி ஆட்டினம். பிகானரி மேக்ரா அப்படிங்கிறது பெண் ஆடு. பெண் ஆட்டையும் ஆஸ்திரேலியாவின் மரினோ ஆண் ஆட்டையும், அதாவது மரினோ அப்படிங்கிறது இதில் கிராசிங்கிறது பிகானரி மேக்ரா அப்படிங்கிறது யூஸ் இன் ஆஸ்திரேலியன். இன்னொன்று மரினா ராம்ஸ் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியன் இனம் ஆண் ஆடு கலப்பினம் செய்து உருவாக்கப்பட்டதாகும். அதான் உயர்ந்த பண்பு. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிஜானரி கிசர்டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிசர்டேல், கிசர்டேல் இஸ் ஏ நியூ பிரீட் ஆஃப் சீப், ஒரு ஆடு. இது வந்து என்ன டெவலப்டு இன் பஞ்சாப். எப்படி இந்த கிசர்னரி அப்படிங்கிற அந்த ஆட்டை உருவாக்குனாங்க, கிசர்டேல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிசர்டேல் அப்படிங்கிறது செம்மறி ஆட்டினம். இதை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா பிகானிரின் அப்படின்னு சொல்லுவோம். பிகானிரின் மாக்ரா அப்படிங்கிற பெண் ஆடு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, பிகானரி மாக்ரா. அது வந்து என்ன அப்படின்னா பெண் ஆட்டையும் ஆஸ்திரேலியாவில் சேர்ந்த மரினோ ராம் அப்படிங்கிற ஆண் ஆட்டையும் கலப்பினம் செய்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல, என்ன பேர் அப்படின்னா
கிசர் டேல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிசர் டேல் அப்படிங்கிறத சேம் பீரியடுக்குள்ளே கலப்பு செய்து உருவாக்கப்பட்டது. இது எங்கே உருவாக்குனாங்கன்னா பஞ்சாபில். அப்போ எந்தெந்த ஆட்டை வந்து ஆட்டினத்தை கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா பிகானரி மாக்ரா அப்படிங்கிற ஒரு செம்மறி ஆட்டினம், அது வந்து பெண் ஆட்டையும். அப்போ பெண் ஆடுங்கிறது எது அப்படின்னா பிகானரி மாக்ரா. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு ஆட்டினம், அதே செம்மறி ஆட்டினம் மரினோ அப்படிங்கிற ஒரு ஆண் ஆட்டையும் கலப்பினம் செய்து உருவாக்கப்பட்டது தான் என்ன ஆடு அப்படின்னா கிசர் டேல். ஸோ இது இன்பிரீடிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று அவுட் பிரீடிங். அவுட் பிரீடிங் அப்படிங்கிறது இன்னொன்று வந்து இன்பிரீடிங் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்பிரீடிங் டிப்ரெஷன் அப்படின்னா உட்கலப்பு வீழ்ச்சி. இப்போ நம்ம பார்த்தோம்ல இன்பிரீடிங்னா உட்கலப்பு. இதில் ஏற்படக்கூடிய வீழ்ச்சி அப்படிங்கிறது கண்டினியூடு இன்பிரீடிங் ரெடியூசஸ் ஃபெர்டிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டிஸ். அப்போ இந்த உட்கலப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒரு இனத்தினை பண்ணோம்னா விலங்குகளுக்கிடையே உட்கலப்பு செய்வது பாலின வளத்தையும் மற்றும் உற்பத்தி திறனையும் பாதிக்குமா? அதான் ஃபெர்டிலிட்டி, அந்த பாலின வளத்தையும் ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறனையும் பாதிக்கும். அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்பிரீடிங் டிப்ரெஷன், உட்கலப்பு வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்பிரீடிங் எக்ஸ்போசஸ் ஹார்ம்ஃபுல் ரிசர்சிவ் ஜீன்ஸ் தட் ஆர் எலிமினேட்டட் பை செலெக்ஷன். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தேர்வில் தவிர்க்கப்பட்ட தீமை செய்யும் ஜீன்களோட பண்புகளை உட்கலப்பு அந்த வெளிக்கொணருது. அதான் இன்பிரீடிங் டிப்ரெஷன். இந்த உட்கலப்பு அப்படிங்கிறது இன்பிரீடிங் வெளிக்கொணருது. அதில் தீமை செய்யக்கூடிய அடிக்கடி நம்ம செஞ்சோம் அப்படின்னம்னா அதோட அந்த ஹார்ம்ஃபுல் பண்பு அந்த ஜீனில் வெளிப்படுமா? ஸோ அதை நம்ம நீக்கிறோம். தீமை செய்யக்கூடிய ஒழுங்கு ஜீன்களே இந்த உட்கலப்பு நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குது. அது நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் அடிக்கடி செய்ய போகுது. இது வந்து இன்பிரீடிங் உட்கலப்பு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அவுட் பிரீடிங். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அவுட் பிரீடிங் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.